இந்த நாளிலேயும் உங்கள் மத்தியில் ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 வாசித்து பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. இதை பார்த்தோம்னா அந்த உலகத்தில் இப்போ கோபத்தினால எவ்வளவோ காரியங்கள், தேவையில்லாத காரியங்கள் நடக்குது பாருங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்தா, கோபம் வேண்டாம், மூர்க்கம் வேண்டாம், தூசணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் ஒரு நாள் 2 வண்டி போயிட்டு இருந்திருக்கு. இங்கேருந்து ஒரு வண்டி ஓட்டிக்கிட்டு போயிருக்காங்க. இன்னொருத்தங்க எதிர்த்தாலும் வந்திருக்காங்க. எதிர்த்தால வந்தவங்க தாறுமாறாக வண்டியை ஓட்டியிருக்காங்க. தாறுமாறாக வண்டியை ஓட்டின உடனே இவங்க வந்து நேர்மையாக ஓட்டினவங்கள தாறுமாறாக ஓட்டின டிரைவர் வந்து ஏசுத்தாங்களாம். ஏசும்பொழுது அந்தால நேராக ஓட்டின டிரைவர்கிட்ட இருந்த நபர் கேட்டாங்களாம், ஆமாம் நீங்கள் நல்லா ஓட்டுறீங்க, உங்களை ஏன் ஏசுகிறாங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அவன் ஏசட்டும், ஏன்னா அவன் அநேக அழுக்கையும் குப்பையும் மனசில் சுமந்துக்கிட்டு வரான், யார் மேலே கொட்டுவோன்னு வாரான், நம்ம ஒதுங்கி போயிட்டோம்னா நம்ம மேலே அந்த குப்பையும் அதையும் நம்ம வாங்கண்டாம். இப்போ நான் பேச்சு கொடுத்தேன்னா அந்த அழுக்கு அந்த குப்பை எல்லாத்தையும் என் மேலே தட்டிட்டு போயிடுவான், அதை பிறகு நான் தான் சுமக்கணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த நாளையில் பாருங்கள், எத்தனையோ பேர் தேவையில்லாத அழுக்கு குப்பையை சுமந்து பிரச்சனையை இழுத்து தேவையில்லாத காரியத்தில் தலைவிட்டு வேதனைப்பட்டு கொண்டு குழம்பி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாளில் நம்ம வித்தியாசமாக நடந்து கர்த்தருக்காக வாழ்ந்து மறிப்போமா? ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா.